எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பணம் செய்ய பழகு அப்படிங்கிறதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஃபைனான்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அதில் முக்கியமானது ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு சம்பளம் வாங்குறீங்க. ஒரு கம்பெனிலேருந்து சம்பளம் வாங்குறீங்க. அந்த சம்பளம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வருதுன்னு இப்போ அதை நீங்க எடுத்து இது ஒரே ஒரு அக்கவுண்ட் வச்சு இது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எஸ்பி பேங்க் அக்கவுண்ட்ல வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் உங்களுடைய சம்பளம் வருதுன்னு இதான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு சம்பளம் வருது. இப்போ அந்த சம்பளத்தை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க சம்பளம் வருது, பேங்க் அக்கவுண்ட் சேலரி சம்பளம் வருது. இப்போ இந்த பேங்க் அக்கவுண்ட்லயே இருந்து நீங்க வந்து செலவும் பண்ணுவீங்க, ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த பேங்க் அக்கவுண்ட்லயே எடுத்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட் இன் த சென்ஸ் ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறது, இல்ல ஏதாவது எஃப்டி போடுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஓகேங்களா? ஏதாவது சின்ன சேவிங்ஸ் பண்ணுவோம். ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்போம்ல. இப்ப இது ஒரு பேங்க் அக்கவுண்ட்ட வச்சு நம்ம இந்த 3 வேலை பார்க்கணும். ஓகேங்களா? அதனால என்னன்னா, இந்த பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால, ஸோ நமக்கு வருது, செலவழிக்கிறோம், போயிருது. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ மீதி இருக்குது அப்படிங்கிறது வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். மேக்ஸிமம் எல்லார் அக்கவுண்டும் பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் தான் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா, எதுவும் ஃபைன் போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% சேலரி வாங்குறவங்களுடைய வாழ்க்கையில இதான் நடந்துச்சு. இப்போ மினிமம் பேலன்ஸ் தான் அவங்களோட அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று கட்டிட்டு இருப்பாங்க. இஎம்ஐ, குடும்ப செலவு அது இது ஏதாவது பண்ணிருப்பாங்க. இன்வெஸ்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும். ம். அவ்வளோ பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு சஜஷன் நம்ம பணம் செய்ய பழகுன முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு. நிறைய படிச்சது, கேட்டது இதுலேருந்து தான் நான் வந்து அட்வைசர் அது மாதிரிலாம் இல்லை. ஒரு சின்ன இதாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்குல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை 3 அக்கௌண்ட்டா நம்ம பிரிச்சிடணும். ஓகேவா? இது ஒரு பேங்க் அக்கவுண்ட். ஒரு பேங்க் அக்கவுண்ட், அதுலயே இன்னொரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி 2வது பேங்க் அக்கவுண்ட், 3வது பேங்க் அக்கவுண்ட். ஸோ ஒரு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய சேலரி வருது. ஓகேங்களா? இந்த சேலரியிலேருந்து இதை தூக்கி இங்கே போடுறோம். இது இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இங்கே போடுறோம். இது வந்து என்னது? நம்ம 2வது பேங்க் அக்கவுண்ட் எதுக்குன்னா, நம்ம செலவுக்காக வச்சுக்கிறது. என்ன செலவெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு. 3வது அக்கவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்காக ஓகேங்களா? என்ன என்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு அக்கவுண்ட்லேருந்து எடுத்து நம்ம 3 மற்ற 2 அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 சேலரி வருதுன்னா, உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு ரூ. 75,000 போட போறோம். இதில ரூ. 25,000 போட போறோம். உங்களுக்கு இந்த ரூ. 75,000ல நீங்க வந்து இப்ப இந்த அக்கவுண்ட் உங்களுக்கு பணம் வர்றது தான் தெரியும். இது இன்னு, இதெல்லாம் அவுட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இன், அவுட்ட கரெக்ட்டா வச்சுட்டோம்னா, இந்த இன், அவுட் தான் நமக்கு முக்கியம். எங்கேருந்து பணம் வருது, எங்கேருந்து பணம் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பணம் செய்ய பழகிருவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்ப இங்க வர சேலரி இத 2 அக்கவுண்ட்க்கு டிவைட் பண்ணி தூக்கி போடுறோம். ஒண்ணு வந்து செலவு அக்கவுண்ட். செலவுக்காக ஒரு அக்கவுண்ட் இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட்க்காக ஒரு அக்கவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரூ. 1,00,000 உங்களுக்கு ஒரு சேலரி வருதுன்னா, அத எடுத்து இங்க ஒரு மினிமம் பேலன்ஸ் போக மீதி பணத்த எடுத்து இங்க போடுவீங்கல்ல. இப்ப இங்க வந்து உங்களுக்கு வந்து ரூ. 3,000 மினிமம் பேலன்ஸ் போச்சுன்னா, மீதி எவ்வளோ போடுவீங்க? ரூ. 97,000க்கு எவ்வளோ இங்க போடலாம்? ஒரு 70 அ ரூ. 97,000 அங்க ஒரு 25% வேணும். இங்க ஒரு 75 வச்சுக்கங்களேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ 75 அ 75%க்கு என்ன வரும் நமக்கு? இன்டு 1,00,000 ரூ. 75,000 வருது. ரூ. 75,000ல இங்க ஒரு ரூ. 3,000 நமக்கு விட்டாங்க. அப்ப இதுல ஒரு ரூ. 2,000 போச்சுன்னா, ரூ. 73,000 இங்க வரும். ஓகேங்களா? இங்க வந்து ஒரு ரூ. 1,000 போச்சுன்னா, இங்க வந்து ரூ. 24,000 வரும். ஓகேவா? ஸோ இந்த ரூ. 97,000 இங்க வந்து கிடக்குது.
அப்புறம் இங்கேருந்து நீங்க செலவழிக்கும்போது இந்த ரூ. 3000 மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 70,000 தான் நீங்க செலவழிப்பீங்க. இங்க ரூ. 3000 உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் ரூ. 21,000 உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்க்கு வரும். ஓகேங்களா? இதுல 3000, 3000, ரூ. 9,000 அங்கங்க கிடக்குதுங்கிறது ஒரு விஷயம். இங்க ஒரு அக்கவுண்ட்ல இருந்தா ஒரு இதுதான் போகும். பட் இது வந்து என்னன்னா, இஸ் எப்படி செலவழிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. இத பத்தி இதோடைய நெகட்டிவ், பாசிட்டிவ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நானும் கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சரிங்களா? இந்த 3 அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது சரியா? இல்ல ஒரே அக்கவுண்ட்ல எல்லாத்தையும் அப்படின்னு. ஏன்னா, இதுல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்ப ரூ. 70,000 நம்ம வந்து இதுதான் செலவழிக்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எவ்வளவு மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுல இந்த மிச்சம் பிடிச்சத வச்சு அடுத்தடுத்த மாசத்துல கொஞ்சம் சேர்க்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சா, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் கொஞ்சம் ஏறுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த ஐடியாஸ் எனக்கு வந்துச்சு. அத நான் சொல்றேன் உங்களுக்காக. உங்களுக்கு இந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் பணம் செய்ய பழகுறது. சந்திப்போம். நன்றி, வணக்கம்.